தமிழ் மக்களுக்கு வணக்கம். சட்டமன்றம் தினமும் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால நம்மளோட பிரேக்கிங் நியூஸும் சட்டமன்றத்தை ஒட்டியே இருக்க போகுது. இதில் சட்டமன்றத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே சில அறிக்கைகளை, சில அறிவிப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதில் வந்து 2 முக்கியமான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அதில் முதல் விஷயம் ஏன்னா அது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து உதவக்கூடிய ஒரு விஷயம் என்பதனால் அதை பாராட்ட வேண்டும். உண்மையிலேயே இந்த காணொளி வந்து அவருக்கு அந்த பாராட்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அது என்ன அப்படின்னாக்கா, சுகாதார அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த காப்பீடு, முதல்வர் காப்பீடு அப்படின்றது வந்து 5 லட்சம் வரைக்கும் இருந்ததை 25 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார் அப்படின்ற அந்த அறிவிப்பு மிக 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 முக்கியமான ஒரு அறிவிப்பு. உண்மையிலேயே முதலமைச்சரை பாராட்ட வேண்டும் இதற்காக. ஏனென்றால் இந்த மருத்துவ செலவுகள் இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இதை பார்க்குறவங்க, அதுவும் பல பேர் வந்து மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இதோடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். நிறைய பேருக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு கூட கிடையாது அப்படின்றது தான் உண்மை. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அண்ணாமலை அவர் வந்து அரவக்குறிச்சி தொகுதியில் அவர் போட்டியிட்டார். அதிமுக கூட்டணியில் அவருக்காக பிரச்சாரம் செய்ய போகும்பொழுது முக்கியமான ஒரு பிரச்சார யுக்தியாக இதை கையில் எடுத்தோம். என்னென்னா, பிரதமர் காப்பீடு திட்டம் அப்படின்னு இருக்குது. நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த பிரதமர் காப்பீடு திட்டம் எனக்கு தெரிந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த காப்பீடு திட்டம் இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வே தெரியல. அங்கே இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய அந்த அரவக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வே இல்லை அது குறித்து. அப்போ அவங்களுக்கெல்லாம் போய் அந்த கார்டு வாங்கி கொடுத்து, அந்த உறுப்பினர் அந்த அந்த இந்த இன்சூரன்ஸ் அட்டை அதை வாங்கி கொடுத்து, அதை பெருசாக லேமினேட் பண்ணி அவர்களுக்கு அதை கொடுத்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் டயாலிசிஸ்லாம் செய்யக்கூடியவங்கலாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதமும் போய் அங்கே போய் டயாலிசிஸ் எடுத்துக்கணும். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும். ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், இப்படி 6 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதுவும் கிட்டத்தட்ட 20,000 மருத்துவமனைகளில் அதற்கான அது செல்லும் அப்படின்ற வகையில் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்றதுனால இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கணும். ஏன்னா இன்றைக்கி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி போகிறவங்க இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் தப்பு சொல்லலை, அவங்களால முடிந்தவரை அவங்க செய்கிறாங்க. பட் அவங்களுடைய தரம் அப்படின்றது இன்னும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்றது கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு. நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பேசிக் ஃபெசிலிட்டிஸே சரியில்லை அப்படின்ற ஒரு சூழலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. அப்படி தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லும் பொழுது அங்கே பில்லு பார்த்தாலே நமக்கு வந்து அதுலேயே ஒரு தனி நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி மெடிக்கல் காஸ்ட் ஆஃப் இந்த மருத்துவ வசதிகளுடைய காஸ்ட் வந்து அதிகமாகிட்டு கொண்டே செல்கிறது. திடீரென்று ஒரு சுகவீனம் ஏற்படுது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, மருத்துவ ரீதியான ஒரு பிரச்சனை வருது, டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து அவங்க பில்லு போடுறது பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் போகுது. நிறைய குடும்பங்களால் அதை வந்து அஃபோர்டு பண்ண முடியல. அதனாலே எங்களுக்கு சிகிச்சை போரும் என்று சொல்லி விலகக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. உதாரணத்திற்கு எனக்கு தெரிந்த ஒருவர் வந்து இங்கே ஒரு தனியார் மருத்துவமனை, வடபழனியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த பொழுது நான் என் கண்ணாடி பார்த்த விஷயம் என்னன்னாக்க, அந்த பக்கத்தில் இருந்த இந்த லீக் கிளப் அப்படின்னு ஒரு இது இருக்குது, கிளப் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்து வீடு, அந்த வீட்டில் இருந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர், அவர் வந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. எக்ஸாம் டைமில் ஏதோ படிக்கலையோ இல்லை ரிசல்ட் வேறு மாதிரி வந்ததோ ஏதோ ஒன்று காரணத்துக்காக அந்த மாணவனை கூட்டு வந்து என் இடுப்புக்கு கீழே எதுவும் செயல்படலை அப்படின்ற நிலையில் சிகிச்சை கொடுக்கணும், அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட 10 நாள் அவங்க தாக்கு பிடிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் 1.5 லட்சம் ரூபாய் நகை, வீடு கூட பத்திரம் கூட அடமானம் வச்சுட்டாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சும் அவங்களால அந்த 12 நாளைக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இல்லை டாக்டர், எங்களால் முடியல, இதுக்கு மேலே இங்கே சிகிச்சை வச்சிருக்க முடியாது, நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் இது டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு மருத்துவமனை சொன்னதற்கு இணங்க அவங்க எழுதி கொடுத்து நாங்களே தான் வந்து இவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஓமந்தூராரில் சேர்த்தாங்க. ஓமந்தூராரில் சேர்த்து 2 நாள்லாம் அந்த இளைஞர் வந்து இறந்துட்டார். அந்த குடும்பத்தால் அதை மேனேஜ் பண்ண முடியல. எவ்வளவு தான் நீங்கள் வைப்பீங்க? நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டீங்க, வீடு அடமானம் வச்சாச்சு, பணத்தை கட்டியாச்சு, தினமும் 1.5 லட்சம்னா எங்கே போவீங்க? 2 நாளைக்கு சும்மா இருப்பாங்க. 3ஆவது நாள்லேருந்து மருந்து கட் பண்ண ஆரம்பிப்பாங்க.
எங்களால் கொடுக்க முடியாதுங்கன்னுவாங்க. அப்போது காப்பீடு அப்படின்றது மிக மிக அவசியம். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப அவசியம். எல்லாருமே அதை எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ரைசிங் காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது பாருங்கள், அது நம்மளை காலி பண்ணிடும். அப்போது அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி இந்த இந்த அறிவிப்போடு நிறுத்தி கொள்ளாமல் இந்த விழிப்புணர்வை எடுத்துகிட்டு போய் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த காப்பீடு அட்டை இருக்குது பாருங்கள், இதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய மருத்துவமனைகளில் இந்த பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் போய் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா கூட, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இதை விட்டுருங்க, ப்ரைவேட் இன்சூரன்ஸே எடுத்துருந்தீங்கன்னா கூட அதில் என்னென்ன இதெல்லாம் வந்து இதில் விடுபட்டுருக்குங்க. நம்ம நிறைய பேப்பர்ஸ் வருது, பேப்பர்ஸை பார்த்து நம்ம சைன் பண்ணிடுறோம். அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இதில் வராது அப்படின்னு சொல்லி பில்லை வந்து எப்படியாவது நம்ம தலையில் கட்டணும் அப்படின்லாம் கூட செய்கிறாங்க. அண்டு இந்த கவர்மெண்ட்டோடைய இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா நிறைய மருத்துவமனைகளில் ஏற்றுக்கிறது கிடையாது, தனியார் மருத்துவமனைகளில் ஏற்றுக்கிறது கிடையாது. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, அது கிளியர் ஆகி வருது கிடையாது. இதையும் அரசாங்கமும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பில்லு போட்டு நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்பினோம்னா எங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து அல்ல அந்த காப்பீடு நிறுவனத்திடமிருந்து எங்களுக்கு வருவதற்கு 3 மாதங்கள் ஆகுது. இப்போ ப்ரைவேட் இன்சூரன்ஸ்னால் உடனே நாங்கள் வாங்கிட முடியும். ஆனால் அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டும் என்றால் அது கிட்டத்தட்ட 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் ஆகுது. சில சமயம் மாதக்கணக்கில் வராமல் கூட இருக்குது. அதனால் எங்களால் இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்து நீங்கள் பேஷண்ட்டை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு அங்கே வந்து இல்லைங்க இந்த காப்பீடை ஒத்துக்க முடியாது, நீங்கள் வேற எங்கேயா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இல்லை பேஷண்ட்டுக்கு உடனடியாக சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்கிற பொழுது நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. அப்போது அந்த இடத்துல முதலமைச்சரிடமிருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது, இல்லை சுகாதாரத்துறையிடமிருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வரக்கூடியவர்கள், இந்த அட்டையை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் அவசர சிகிச்சை என்றால் எந்த கேள்வியும் இல்லாமல் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு சிகிச்சை அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் காரண காரியங்கள் சொல்லி, சாக்கப்போக்குகள் சொல்லி இதை நீங்கள் நிராகரிக்கக்கூடாது அப்படின்றத கட்டாயமாக்கும். ஏன்னா இங்கே சாமானிய மக்களுக்கும் மருத்துவ அந்த உதவி அப்படின்றது இல்லையா? ஏன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மருத்துவமனையும் நீங்கள் பெரிய டாப் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எடுத்திங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது தான் வந்து இந்த மருத்துவத்துறையில் நம்ம சாதிக்கக்கூடியதுக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு மருத்துவ உருவாக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நீட் சம்மந்தமாக போராட்டம், அந்த எண்ணிக்கைகள், மருத்துவர்களுடைய எண்ணிக்கைகளை கொண்டு வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்பு, இதெல்லாம் காமிக்கிறோம். அப்போ ஒரு டாக்டரை உருவாக்குவதற்கு இந்த சமுதாயம் செலவு செய்கிறது. தனியார் கல்லூரியில் போய் படித்தாலும் கூட இந்த சமுதாயத்துடைய பங்கும் அதில் இருக்குது. அப்படின்ற நிலையில் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு பெரிய மார்க்கெல்லாம் பெருசாக வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா, ரேங்க் ஹோல்டர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா, உடனே அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கும்போதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டாக்டர் படித்து நான் சமுதாயத்திற்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே டாக்டர் படித்து முடிச்சுட்டு சமுதாயத்துக்கு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்திங்கனாக்க ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான். அதை நான் அவங்கள தப்பு சொல்லலை, இது வந்து யதார்த்த உண்மை. நீங்கள் வந்து எல்லாரையும் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு சில காலம் வந்து இந்த இடத்துல சேவை செய்யணும்னு இருந்தாலும் கூட அதை கடந்து இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆகிடுச்சு. அப்போ மருத்துவத்துறை என்பது ஒரு பிஸ்னஸ். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே லட்சக்கணக்கில் இவங்க பில்லு போடும் பொழுது இந்த காப்பீடு அப்படின்றது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அரண். அப்போது அதை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சத்துக்கு உயர்த்தி இருப்பது அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. ஆனால் ஏற்கனவே நான் சொன்னது போல் இதை தனியார் மருத்துவமனைகள் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்றதை ஒரு கட்டாயமாக்குவதோடு மட்டுமல்லாமல், அந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு இந்த அமௌண்ட்டெல்லாம் உடனே நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அதை மதிப்பாங்க, அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இல்லைன்னா நிராகரிக்கிறது எப்படி அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அப்படின்றதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த ஒரு திட்டத்திற்காக முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பு மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அது என்னென்னா, அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது ஒரு சில எம்எல்ஏக்களால். ஏன்னா நிறைய எம்எல்ஏக்கள் வந்து முதல் முறை எம்எல்ஏக்களாக வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருக்கின்ற எம்எல்ஏக்கள் சாதாரண பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்பொழுது அவர்களுக்கு
அவர்களுடைய தொகுதிக்கு சென்று வருவது, அந்த தொகுதிக்கு செல்லும் பொழுது அங்கே பயணிப்பது, இதெல்லாம் கூட அவர்களுக்கு முறையான வாகனம் கூட கிடையாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது என்கிற நிலையில் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் இன்றைக்கு இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அவங்களுக்கெல்லாம் ஒரு கார், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பராமரிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு 75,000 என்னமோ கொடுக்குறாரு. அது மட்டுமல்லாமல் 25,000 ரூபாய்க்கு டிரைவருக்கு சம்பளம் என்கிற அளவில் அவர் சில சலுகைகளை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று கொடுத்திருக்கிறார். இதை கணக்கு எடுத்து பார்த்தோம்னாக்கா, அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு, அந்த எக்ஸ்பென்ஸு, இதெல்லாம் கணக்கு எடுத்து காரோடைய இது விலை இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் இதோடைய விலை எவ்வளோ இருக்கும்னா, இதுக்கு செலவு எவ்வளோ இருக்கும்னா கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்ய போகிறோம். இப்போ இதை உள்ளபடியே இந்த முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு இதை கொடுப்பதை நான் பாராட்டுகின்ற அதே தருணத்தில் என்னுடைய கேள்வி என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய 2 முறை 3 முறை 4 முறை இன்றைக்கி கூட பேசும்பொழுது பெரியசாமி பேசுகிறாரு. அவர் சொல்லும்போது என்ன பேசுகிறாருன்னா, சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார், நான் 9 முறை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன், அதில் 7 முறை நான் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பேசும் பொழுது அந்த அமமுகவுடைய இவர் மன்னார்குடியுடைய எம்எல்ஏ அவர் காமராஜ் சொல்கிறாரு, எனக்கு ஏற்கனவே 2-3 கார்கள் இருக்கின்றன, இப்பொழுது கூடுதலாக இந்த காரும் வரும் என்பதனை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. முதலமைச்சருக்கு நன்றியும் சொல்கிறார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன வரும்னா, இப்போ லீமா ரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க லால்குடி தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது அங்கே ஜெயிக்கவே முடியாது என்று கருதப்பட்ட நிலையில், திமுகவின் கோட்டை என்று கருதப்பட்ட இடத்துல கே நேருவுடைய நேரடி பார்வையில் இருக்கும் பொழுதே அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நிலையில், அவங்க ஜெயிப்பதற்கு முன்னர் தேர்தலில் போட்டியிடும் பொழுதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், கிளைச் செயலாளர் போன்றவர்களுக்கு கூட, அதிமுக இருக்கக்கூடிய ஒன்றிய அல்லது கிளைச் செயலாளர் இவர்களுக்கு கூட கார் தருவதாக, சிறப்பாக பூத் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு கார் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொந்த செலவில். ஏன்னா சொத்தே அவ்வளோ ஒரு 5,000 கோடி 6,000 கோடி கணக்கில் காட்டக்கூடிய சொத்தே இருக்குது. அவருடைய மருமகன் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார். இப்படி ஆளுங்கட்சியிலும் சரி எதிர்கட்சி வரிசையிலும் சரி இந்த மாதிரி பணம் படைத்தவர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நம்ம மரிய வில்சன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவர் காலேஜ் வச்சு நடத்துகிறாரு. இப்படி இருக்கவர்களுக்கெல்லாம் நீங்கள் கார் கொடுத்தீங்கன்னா அவங்க காரை எதுக்கு பயன்படுத்துவாங்க? யாரோ 10ஓட 11னா நீ பயன்படுத்திட்டு போ அப்படின்னு தான் பயன்படுத்துவாங்க. அப்போ இது உண்மையிலேயே இந்த அரசாங்கத்திற்கு தேவையில்லாத செலவு தானே இது? இன்றைக்கி உதவாநிதிக்கு நீங்கள் கார் கொடுத்து ஏதாவது ஆக போதா? அவர் பயன்படுத்த போகிறார் அந்த காரை? அப்போ அவர் அலுவலகத்திலேயோ இல்லை அவர் வீட்டிலேயே இருக்கிற யாரோ ஒருத்தர் இதை பயன்படுத்த போகிறாங்க. வேலை செய்யக்கூடியவர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கு தான் அது யூஸ் ஆகும். அப்போது இது ஒரு தண்ட செலவுன்னு தானே பார்க்கணும். முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு கொடுப்பது அப்படின்றத உண்மையிலேயே கொடுக்க வேண்டியது தான், மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி கூட ஒரு எம்எல்ஏ பதிவு பண்ணுறாரு, நான் ஆட்டோவில் வரேன் சட்டமன்றத்துக்கு, வரும்பொழுது இந்த வெளியில் இருக்கக்கூடிய காவலர்கள் என்னை எம்எல்ஏ கூட அவங்களுக்கு தெரியல என்ன, என்னை அவங்களால அடையாளம் காண முடியல, அதனால் இந்த கார் கொடுத்துருப்பது என்பது எனக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எம்எல்ஏ எழுதி சொல்கிறார், நான் காலேஜில் ஃபெயில் ஆகிட்டேன், லவ் ஃபெயிலியரும் ஆகிடுச்சு, வேலைக்கும் போகலை, எனக்கு வேலையும் கொடுத்து இப்போ காரும் எம்எல்ஏங்கிற வேலையும் கொடுத்து காரும் கொடுத்து பெட்ரோலும் கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அப்படின்னு பாராட்டுறார். யாரா இது அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு முதலமைச்சர். அதாவது அவருக்கு அப்படி ஒரு எம்எல்ஏ இருக்கிறதே அப்போ தான் தெரியுது முதலமைச்சருக்கு. சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன், அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன், ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும் மக்கள் பணி செய்கிற பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க, மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சரியா, இதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. இதெல்லாம் நான் ஒரு கேலி கிண்டல் என்பதை கடந்து மக்களுடைய பிரதிநிதிகள் தானே, மக்கள் பிரதிநிதிகள் தான் இவங்க.
இவங்கள நீ வந்து படிச்சிருக்கியா, நீ படிக்கலையா, இப்படியெல்லாம் நம்ம டிஸ்டிங்ஷன் பார்க்க முடியாது. மக்கள் தேவைக்கு யோசிக்கக்கூடியவர்கள், மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் மெத்த படித்தவர்களாகவும் இருக்கலாம், சாமானியர் அதாவது படிப்பறிவு ஓரளவுக்கு இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். இவரும் எம்எல்ஏ தான், அவரும் எம்எல்ஏ தான். அதனால் அப்படி நான் வந்து டிஸ்டிங்ஷன் பார்க்கல. ஆனால் நீங்கள் இங்கே ஏற்கனவே 2 காரு 3 காரு வச்சிருக்கக்கூடியவர்கள், இப்போ சௌமியா அன்புமணிக்கு நீங்கள் கார் கொடுத்து தான் ஆகணுமா? பிரேமலதா விஜயகாந்துக்கு நீங்கள் கார் கொடுத்து தான் ஆகணுமா? பிரேமலதா விஜயகாந்த் எனக்கு தெரிஞ்சு 380 கோடியோ என்னமோ சொத்து இருப்பதாக அவங்களுடைய தேர்தல் படிவத்திலேயே தெரிவித்ததாக எனக்கு தகவல். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் கார் கொடுத்து என்ன போகுது? அப்போ இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் கொண்டிருக்க வேண்டும். யாராவது ஒருவர் உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும். முதல் முறை எம்எல்ஏயாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வசதி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, இல்லை உண்மையிலேயே வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 2, 3 முறை எம்எல்ஏவாக இருந்து கூட பணம் சம்பாதிக்காமலாம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் கொடுக்கறது வந்து கரெக்ட். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே பல கார்களை வைத்து இருக்கக்கூடியவர்கள், செல்வந்தர்கள், பணம் படைத்தவர்கள், இவங்களுக்கு போய் நம்ம அரசாங்கத்துடைய பணத்தை செலவு பண்ணுறதுன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்பதனை பார்வையாளர் உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன், அரசாங்கத்தின் சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.